உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோல இருக்கக்கூடிய அனைத்து தலைவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதற்கு காரணம் ரொம்ப எளிதானது. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த மாதிரி. நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, இங்க இருந்து பிரான்ஸ் போறாரு. பிரான்ஸ் போய் அங்க நீங்க எல்லாம் போட்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதோட கோ ஃபவுண்டர் ஒரு இந்தியன். அவர் கூட உட்கார்ந்து பாக்குறாரு, இந்த மனுஷன் தூங்குறதே இல்லையே, எப்படி ஜெட்லாக் இல்லாம டிராவல் பண்றாரு. ஜெர்மனி போறாரு, ஜெர்மனில இருந்து பிரான்ஸ் போறாரு, பிரான்ஸ்ல இருந்து மால்தீவ்ஸ், இலங்கை, இங்க சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லி போய் பார்லிமெண்டரி கமிட்டி மீட்டிங் பண்றாரு. இந்த எனர்ஜி யாருக்கு இருக்கும்? இளைஞர்களுக்கு இருக்கும். 75 வயசுல இந்த விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. அப்ப இளைஞர்கள் யாரை உற்று நோக்குவாங்க? நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவர். அவர் கையை காட்டக்கூடிய அண்ணாமலையை உற்று பார்ப்பாங்களே தவிர, என் அப்பா பெரிய நடிகர், என் தாத்தா பெரிய நடிகர், இல்ல என் அப்பா பெரிய அரசியல்வாதி, எனக்கு எல்லாமே பிளாட்ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் பாஜகவில் கிடையாது. நீங்க வாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சூப்பரா பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசி நாங்கள் ஓட்டை வாங்கினோம் அப்படின்னார். நான் என்ன சொல்றேன், எத்தனை நாளையா கும்மிடி பூண்டிக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களோட எழுச்சி நாயகன் எப்படி இருக்கணும்? டெல்லியில போய் உட்கார்ந்து நமக்கு வேண்டிய விஷயத்தை நம்ம அங்கிருந்து ஆர்டர் பண்ணணும். அதற்குண்டான முயற்சி ஏதாவது ஒரு கட்சி எடுத்துங்களா? ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க. அவர் கை காட்டின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு குட் ஹார்ட். ஸோ இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வாங்க, இந்த சிந்தனைக்கு வாங்க. ஏற்கனவே இங்க நிறைய பேருக்கு மனமாற்றம் வந்துருச்சு. 18% வந்தாச்சு. இந்த 18 25 ஆகலாம், 33 ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மாறலாம். பட் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய டோரை ஓபன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிருக்கு. திறமை இருக்கா? பிரதம மந்திரி ஆகலாம். ஒரு குடும்பத்துக்கு சிங்சா அடிக்க தேவையில்லை, யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய வேலை இல்லை. திறமையால் உயரலாம் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு.